அன்புமணி வந்து உள்ளபடியே அவர் எங்க கூட இருந்தப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர் திறம்பட செயலாற்றினார். சிகரெட் அட்டையில் அந்த இதெல்லாம் போட்டது திரு அன்புமணி அவர்கள் தான் கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டில் ஒரு பிரைட்ஃபுல் ஒரு யங் லீடர், அதை மறுக்கவே முடியாது. அவர் இன்னைக்கு நீ வளர்த்த பையனை நீயே பழி கொடுக்குறீங்க யாருக்காக? ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எல்லாருமே ராமதாஸ் மேல ஒரு இறக்கப்பட்டாங்க. சமுதாயம் தாண்டி தமிழக மக்கள் இறக்கப்பட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெரியவர் இந்த மாதிரி நடத்தலாமான்னு. ஆனா ராமதாஸ் போக போக அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு இவர் நடத்துவது நாடகம். அன்புமணிக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை நான் கேட்கிறேன்? கொள்கை பிரச்சனையா, வேற ஏதாவது கூட்டணி பிரச்சனையா? எந்த இதுவுமே கிடையாது. வேற அவங்களுக்கு உள்ள பிரச்சனை அவங்களை இயக்குறது. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோட தேசிய ஜனநாயக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ற அன்னைக்கு ஒரு பக்கம் திரு அன்புமணியும் ராமதாஸையும் 2 பேர்த்தையும் ஸ்டேஜில் ஏற்றி அந்த கூட்டணியும் சேர்ந்ததுன்னு அமைக்கிறதுக்காக இருந்தார் திரு அமித்ஷா அவர்கள். அதை மோப்பம் பிடிச்சி நம்ம திராவிட மாப்பிள்ளை தான் என்ன பண்ணாங்களா, கொடுக்க வேண்டியதை கொடுத்து ராமதாஸ் இப்ப எதுக்கு பையன்கிட்ட சண்டை போடுறாரோ அதை அவங்க கொடுத்து நீங்க ஒண்ணு இப்படி பிரச்சனையை பண்ணுங்க அப்படின்னு. அதைத்தான் சொல்றேன். திரை கதை வசனம் டைரக்ஷன் அறிவாலயம். அந்த படத்துக்கான பின்னணி பாடகி சுசீலா. இந்த வயதான இந்த பெரியவருடைய நாடகத்தை இன்னமும் அந்த சமுதாயம் சகித்துக் கொள்ளாது, தாங்கிக் கொள்ளாது. அவருடைய முகமூடி கிழிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாலினுடைய முகமூடி தெரியுதுமா.